காசுக்காக 20 லட்சம் ரூபாய்க்கு கையில வந்த உடனே தான் புள்ளையே வானா நீ போ அப்படின்னு சொல்ற தாய் நல்ல தாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? 20 லட்சம் ரூபாய் கையில வாங்கின உடனே போட்டோம் என் புள்ள தானே போட்டோம், அந்த 20 லட்சம் ரூபாய் எப்படி பேசுது பாருங்க. அப்ப இவங்க யாரு? இவங்க விஜய் கட்சியில இருக்கிற வேண்டிய இந்த மாதிரி ஆட்கள் தான் விஜய் கட்சியில இருப்பாங்க. மனசாட்சி இல்ல, மனசாட்சியில மிருகங்கள் இவங்கெல்லாம். அம்மா நான் சும்மா இல்லடா, இவ இல்லன்னா யாரும் இல்லடா, சின்ன தாயவள் தங்கராசாவே. இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாவை நினச்சி இந்த பாட்டு கேட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். இது போல் நிறைய பாட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், 41 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் நான் ஒரு பிரத்யேகமாக பேசணும்னு நினைக்கிறேன் நான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா 2 குழந்தைகள், அதாவது 10 வயதுக்கு குறைவுள்ள குழந்தைகள், மேக்ஸிமம் 11 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோ குறைவுள்ள 2 குழந்தைகள் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்காரரு அவங்க அம்மா 3 பேரும் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிறாங்க. கூட்டம் நெரிசல் ஆகுது. அந்த கூட்ட நெரிசலில் 2 குழந்தைகள் இறந்து போகிறாங்க கூட்டத்தில் மாட்டிட்டு, இல்லையா? அது நம்மளுக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்ற பாருங்களேன். என் பேர் செல்வராணி. நான் விஜய் சார் மீட்டிங்க்கு நாங்கள் அதுக்கு 27ஆம் தேதி நடந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். பிள்ளைகள 5 பேர், என் பிள்ளைங்க 4 பேர், நான் ஒன்று 5 பேர் போயிருந்தோம். போகிறப்போ கும்பல் நெரிசலில் எல்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துல என் பிள்ளைங்க இறந்து போச்சு. 2 பேருமே இறந்துட்டாங்க. நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியல. அப்புறம் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்களை கண்டுபிடிச்சி என் பிள்ளைங்களையும் கண்டுபிடிச்சி கடைசியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே போனால் 2மே இறந்து போச்சு. எங்கள் பிள்ளைங்க 2மே அந்த இடத்துல இறந்து போச்சு. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னு? நம்மளுக்கு அந்த 2 குழந்தைகளை பார்க்கும் போத முடியலங்க, அழுவதான் வருது. அந்த குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்றது இப்போ தீபாவளி நாள் எவ்வளோ கொண்டாட்டமாக இருந்திருக்கும் போன வருஷம்லாம். அப்படின்ற 2 குழந்தைகள், எத்தனை பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது நான் ஒரு போன வாரம் நான் பார்க்கில் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை என்ன பண்ணுறதுன்னா விளையாட விட்டு அவங்க அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க வாக்கிங்கில். அப்போ ஒரு குழந்தை தவறி கீழே விழுது. கீழே விழுந்த உடனே பார்த்தோன்னா இந்த சைடில் ஒரு 2 தம்பதிகள் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சு தட்டி கொடுத்து பத்திரமா பார்த்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது என்னை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி விட்டு போகிறாங்க பாரு சாதாரணமாக. இதெல்லாம் நம்மள மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வேதனையே போயிடுச்சு. என்னடா அது இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க தோணுது. ஆனால் இந்த அம்மா 2 குழந்தைகளை பறி கொடுத்துட்டு அசால்ட்டாக பேசுகிறாங்க பாருங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய் இப்போ 20 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துட்டாரு, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. விஜய் என்னம்மா சொன்னாருன்னா, விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, உடனே அவர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க விஜய், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது 2026 நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க அப்படின்னு அசால்ட்டாக சிரிச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு நான் என்ன சொல்ல வருதுன்னா, நம்பிக்கையோடு இருங்க, இந்த தடவை நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்கள் சொல்ல வர்றது. நம்பிக்கையோடு இருக்குன்னு சொல்லுவோம். உங்கள் பேருங்க? என் பேர் செல்வராணி. பாப்பா பேர்? 2 பேர். பாப்பா பேர் பள்ளிமா கோயிலா, இறந்தவங்க பாப்பா. சரி, 2 பேர். ஒரு பெத்த அம்மா எப்படி பெத்த அம்மா 2 குழந்தைங்களை பறி கொடுத்த தாய் பணம் வாங்கின உடனே அந்த 2 குழந்தைங்களை மறந்துட்டு அசால்ட்டா சிரிச்சுன்னு ஒரு கவலை இல்லாம இந்த அம்மா பேசுறாங்கன்னா நான் என்ன சொல்வேன்? நான் எந்த உலகத்துல நம்ம வாழறோம்னு எனக்கு தெரியலங்க. இது என்னங்க நடக்குதுங்க? அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துறாங்க 2 குழந்தைகளுக்கு.
2 குழந்தைகள் இறந்துருக்கு. அதாவது இருந்தவங்களுக்கு தலா 10 லட்சம். ஸோ 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க சேர்த்து வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காராம். சட்டப்படி பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா தரணும். ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் தரல. ஸோ இந்த 20 லட்ச ரூபா வாங்கிட்டு இந்த அம்மா வந்து சிரிக்கிறாங்க. இந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. சரிங்க. இப்போ யாரோட அக்கௌண்ட்டுக்கு? என்னோட அக்கௌண்ட். இதை பற்றி என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? இதுல நான் கருத்து சொல்றதுக்கு அவரு போட்டு விட்டுருக்கிறாரு. அப்ப எத்தனை பேர் வந்து ஒருவேளை வந்து இவங்க வந்து 2 குழந்தைகள், நிறைய பேர் பார்த்தா 2 குழந்தைகள் பிறந்து வரும்போதுதான் அவங்க வந்து கருத்தடை பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருந்தா ஒரு வேலை வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. இவங்களாம் வந்து பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சிரிக்கிறாங்க, அசால்ட்டா சிரிக்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்க இப்போ வந்து என்னங்க இது, இப்போ அந்த 2 குழந்தைங்களை இறந்தது நினைச்சாலே நம்மளால வந்து தாங்கிக்க முடியல. நம்ம வேதனையோட கத்துறோம். தாவேக்கா நிர்வாகிகள் கொஞ்சமாவது மனசாட்சி இருப்பாங்க. அவங்க நீங்க சொல்லுங்க, இந்த அம்மா பேசுனது சரியா தவறா? அப்புறம் ஏங்க நான் விஜய் எங்க தப்பு சொல்லணும்? விஜய் நான் ஏன் தப்பு சொல்லணும்னு நான் கேட்கிறேன். விஜய் நான் ஏன் தப்பு சொல்லணும்? விஜய் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவர் சுயநலவாதியில ஆதாயம் தேடிக்கிறாரு. அப்புறம் ஏன் நம்ம அவரே ஏங்க தப்பு சொல்லணும்? இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் போது குழந்தைகளை பறி கொடுத்துட்டு எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க? குழந்தையோட அருமை தெரியாத தாய், 2 குழந்தை. என்னங்க இது? நம்ம கிட்ட குழந்தை ஊருக்கு ஒரு வாரம் போச்சுனாலே நம்ம தாங்கிக்க முடியாதுங்க. இது என்னங்க? இது என்ன ஜென்மங்க? இதெல்லாம் கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த வீடியோவை நான் பார்த்ததுல இருந்து என்னால முடியல. எனக்கு என்னடா அது இப்படி இருக்கிறாங்களே, மனுஷங்களாங்க இவங்களாம்? சிரிக்கிறாங்க. விஜய் என்கிட்ட சோகமா பேசினாரு. நான் என்னத்த சொல்றது? இது வந்து இது உலகம் அழிஞ்சு போயிட்டோன்றாங்க. நான் எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துல என்ன இப்படி ஒரு மோசமான மனநிலையில இருக்கிறாங்க? நம்மளாம் வந்து நார்த் இந்தியாக்காரனை திட்டுறோம் இல்ல, ஒரு அம்மா என்ன எப்படின்னா உயிரை கொடுத்துதான் காப்பாத்துவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, அப்பா என்ன சாவ வச்சிருப்பா, என் புள்ளைய விட்டுருப்பா. இப்படியாப்பட்ட தாயை தான் நான் பார்த்து வந்திருக்கேன். ஆனா இப்பாற்பட்ட ஒரு தாயை வந்து நான் பார்த்ததே கிடையாது. மோசமான தாய். உண்மையா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றேன்னு உண்மையா எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க மட்டும் இல்ல, உணர்த்தங்க. நான் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்க. என்ன நினைச்சு அந்த கட்சிக்கு போனானோ, பிறந்ததுல இருந்து என் பையன் அந்த கட்சியாவே நினைச்சேன். பூத்துலயே உட்காருவியான். என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? அது தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். பாத்தீங்களா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. என் புள்ள வந்து இந்த கட்சியில பூத்துல போய் உட்காருவான். கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, எலெக்ஷன் நிக்கல. இவர் வந்து எந்த பூத்துல எங்க உட்கார்ந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவங்க பையன். சரி அதை விடுங்க. அவங்க என்ன சொல்றான்னு பாருங்க. போட்டோம், அவருக்காக தான் போனா போட்டோம் புள்ள போட்டோம். விஜய் சிஎம் ஆகட்டும், அவரும் என் புள்ள மாதிரி தான் இருக்காரு. இவன் போட்டோம். எப்பாற்பட்ட ஒரு தாய் இல்ல, எப்பாற்பட்ட ஒரு தாய் பாருங்க. இந்த தாய் சொல்லுது போட்டோம், விஜய் அவர் தலைவர் ஆகட்டும், தலைவர் வரணும், வரணும். அவர் வந்து எங்களை போன்ல பார்த்துட்டு அழுதுட்டாரு, அவரு தான் வரணும். என் புள்ள போட்டோங்க. இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு, எங்களை பாரு பேசுங்கம்மான்னு. எங்களுக்கு பேச வாயே வரல, எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வரல. என் பயலாட்டம் இருக்கவும் நாங்க அழுதுகிட்டு அழுக கூட எங்களுக்கு வரல. இவங்களை நான் என்னத்தை நான் சொல்றது சொல்லுங்க? இவங்களை நான் என்னத்தை சொல்றது? ஒரு மனசாட்சி இல்ல, ஒரு சின்ன ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு இந்த மாதிரி ஜடம் மாதிரி இந்த அம்மா வந்து சொல்லுது. என்ன இது? இல்ல நம்ம போன வீடியோல பார்த்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து வயசாச்சுன்னா இப்படிதான் இருப்பாங்க. சோ ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். அது பிள்ளையை விட எனக்கு விஜய் தான் முக்கியம். அப்ப இவங்களெல்லாம் வச்சு பயன்படுத்தி விஜய் என்ன பண்ண போறாரு? இவங்களெல்லாம் வச்சு
ஏமாத்தி விஜய் என்ன பண்ண போற? இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும். விஜய் வந்து நம்ம ஏமாத்தி தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு தூக்கி விஜய் கிட்ட கொடுக்க போறீங்களா? எனக்கு கேட்கணும்னு தோணுதுங்க எனக்கு. இவங்கெல்லாம் விஜய் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு. அந்த 2 குழந்தைங்களுக்கு தலா 20 லட்சம் கொடுக்கணும், வெறும் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. ஆனா அரசு சார்பில் 2 குழந்தைகளுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் 5 லட்சம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி சார்பாகவும் சரி வந்து காசுகள் கொடுத்துருக்காங்க. பிசிக தலைவரும் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா தலா 50,000 ரூபாயும் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து காசெல்லாம் வாங்கி வச்சுட்டு இவங்க 2 பேர் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. மற்ற குடும்பம்லாம் அப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க 2 பேர் இந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு காசுக்காக 20 லட்சம் ரூபாய்க்கு கையில வந்த உடனே தான் புள்ளையே வானா நீ போ அப்படின்னு சொல்ற தாய் நல்ல தாய் நினைச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வயசான அம்மா சொல்லுதுங்க, நீங்க பாத்தீங்க இந்த வீடியோவை. 20 லட்சம் ரூபாய்க்கு தாய் 20 லட்சம் ரூபாய் கையில வாங்கின உடனே போட்டோம், என் புள்ள தானே போட்டோம், அந்த 20 லட்சம் ரூபாய் எப்படி பேசுது பாருங்க. அப்ப இவங்களாம் யாரு? இவங்களாம் வந்து விஜய் கட்சியில இருக்கிற வேண்டிய இந்த மாதிரி ஆட்கள் தான் விஜய் கட்சியில இருப்பாங்க. மனசாட்சி இல்ல மிருகங்கள் இவங்கெல்லாம். நம்ம எப்படி விஜய் வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? விஜய் அரசியல் பண்றாரு, இவங்களை வச்சு சினிமா நடிச்சு இவங்களை ஏமாத்தி மனசை கலைச்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது? அடுத்தது பாத்தீங்களா, ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து நாங்க வந்து கடுமையான ஒரு விமர்சனம் வச்சோம். நீங்க வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாருங்க, நாங்க சொல்லியிருப்போம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நான் உண்மையான வர்ச்சுவல் வாரியர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ என்னுடைய தலைவருக்கு வந்து நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீ டூப்டா, நான் ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய தலைவர் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடணும், அதை எல்லா ரசிகர்களும் தொண்டர்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு வகையில நம்மளும் காரணம் ஆயிட்டோம். அதனால வந்து நம்ம வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது, யாரும் பட்டாசு வெடிக்காதீங்க. பட்டாசு வெடிக்கிறது ஆமாங்க, டிவிகே கட்சிக்காரங்க தான். டிவிகே கட்சிக்காரர்கள் வந்து ஒரு துக்க மனுஷரிங்க, யாரும் கொண்டாடாதீங்க. அந்த 41 இழந்த குடும்பத்திற்காக நாம வந்து இந்த துயரத்தை அனுசரிப்போம் அப்படின்னு சொல்லணும். அதே போல பார்த்தோம்னா தாவேகா தலைமையில இருந்து புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. இந்த மாதிரி தீபாவளி தாவேகா சார்ந்தவர்கள் யாரும் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நாங்க ஏன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அது 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த இறந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் 5 நாள் மேக்சிமம் ஒரு 6 நாள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஆயுத பூஜை வந்துச்சு. அந்த ஆயுத பூஜை வந்து கொண்டாடினாங்க மனசாட்சி இல்லாம. அந்த பஸ்ஸுக்கு அந்த இதெல்லாம் மாலைலாம் போட்டு, விஜய் வீட்டு எழுதுக்கெல்லாம் மாலைலாம் போட்டு ஆயுத பூஜைகள் கொண்டாடினாங்க அவங்க ஆபீஸ்ல எல்லாம். அப்போ வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருந்தோம், நீங்க எப்படி மனசாட்சி இல்லாம ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க மட்டும் இல்லைங்க, எல்லா சோசியல் மீடியாலும் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எழுப்பின உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சொல்லியாச்சு, தொடர்ந்து நாங்கள் வைக்கிற விமர்சனங்கள்லாம் யாரோ பார்த்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் இதை மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தாவேக்காவினர் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. நீங்க எங்க வீடியோவை கண்டிப்பா நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா இதையாச்சும் நீங்க கொண்டு எடுத்துக்கிட்டு வந்து நீங்க வந்து அறிக்கை விட்டுருக்கீங்க. அதுக்கு ஓகே தான், இதுக்கு வந்து நன்றி கின்றிலாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா மனசாட்சி இல்லாம கொண்டாட மாட்டான். நீங்க மனசாட்சி இல்லாதவர்கள், அதனாலதான் வந்து நாங்க கொண்டாடக்கூடாது நாங்க சொன்னோம். அதுவும் ஸ்ட்ராங்கா சொன்னோம். இது எப்படி நீங்க கொண்டாடுவீங்க நாங்க கேள்வி மேல கேள்வி எழுப்பினோம். ஆனா வந்து இவனுங்கெல்லாம் வந்து கேட்பானுங்களா மாட்டாங்களான்றது கொஸ்டின் மார்க். அது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 தாய்களை பார்த்திருக்கோம். 3வது ஒரு தாயை பத்தி நான் சொல்றேன். அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பேர் சொல்லுவார். அதாவது ஆதவர்ஜினான்னு சொல்லுவாரு, ரஷ்மிகான்ற ஒரு குழந்தை காணும், கொஞ்சம் நீங்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அந்த குழந்தை வந்து காணாம போயிடுது. அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி டயர் பக்கத்துல வந்து உட்காந்து எனக்கு என் குழந்தைய தயவுசெய்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து ஏஞ்சிக்க மாட்டேன், எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு டயர் முன்னாடி போராடி இருக்கிறாங்க. நம் குழந்தை காணா போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கிடைச்சிருக்கு. இப்படியும் ஒரு தாய் வந்து இருக்கிறாங்க. ஆனா இதுங்கெல்லாம் வந்து நான் என்னத்த நான் சொல்லுங்க. ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நல்ல வேலை இந்த அம்மா வந்து இந்த நேரத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெருமைப்படுவாங்க, ஒரு சந்தோஷப்படுவாங்க. அப்பா என் குழந்தை வந்து இந்நேரத்துக்கு என் கூட இருக்கு, நான் உள்ளியே, நான் கைவிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த எப்படி வந்து இந்த சம்பவங்கள்லாம் ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது டிஎஸ்பி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா,
விஜயோடைய அதாவது வண்டி அந்த எம வாகனம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடி. அதாவது உள்ள வந்தாரு பாத்தீங்கன்னா சுத்தி செம்ம கிரௌடு, நிக்கிறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் மூவ்மெண்ட் கூட ஆகாது. சரிங்களா, ஆகாத இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு 50 மீட்டர் தள்ளி நின்று பேசுங்க. அதாவது ஏன் உள்ள வரக்கூடாதுன்றது நான் சொல்றேன் கேளுங்க. 50 மீட்டர் நீங்க தள்ளி நின்று பேசுங்க, நீங்க உள்ள வராதீங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாம் அலை மோதிரும், அதை பிரிஞ்சிருவாங்க, நிக்க கூட இடம் இல்லை, எல்லாரும் ரொம்ப நசுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல கேட்காம இவங்க வேணும்னே அந்த வண்டியை வந்து உள்ள கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து தள்ளுமுள்ளாயிருக்கு. அப்போ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைக் அடிச்சு விழுந்திருக்காங்க. அங்கே உள்ள போலீஸ்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நிறுத்தி இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி, நாங்கள் சொல்றது ஏன் கேட்க மாட்டீங்களா, மைக் அடிச்சு விழுறாங்க பாருங்கன்னு சொல்லி அப்படி ஒரு நடந்து. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கூட்டத்துல பஸ் உள்ள வந்தா என்ன ஆகும்? எத்தனை பேர் அந்த டைம்ல வந்து மைக் வச்சு வந்திருப்பாங்க? ஒண்ணும் முடியாதுங்க, அத்தனை பேர் ஒரு அடைஞ்சு இருக்குது, ரொம்ப நெருக்கம், கையை இப்படி கூட அசைக்க முடியாது, அவ்வளவு கூட்டம். இதெல்லாம் விஜய்க்கு தெரியும் தானே, இதெல்லாம் விஜய்க்கு தெரியும் தானே. இப்ப இல்லங்க, நாங்க இவ்வளவு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறோம்ல, இவங்க கிட்ட 62 ட்ரோன் கேமரா வந்து பாத்தீங்கன்னா மேல பறந்துருந்துச்சு ஈசல் மாதிரி. எப்படி ஈசல் மாதிரி பாத்தீங்கன்னா மேல பறந்துருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த பஸ்ல வந்து சிசிடிவிலாம் இருக்கு. சிசிடிவி கேமரா கண்டிப்பா வந்து நிறைய விஷயத்த வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வெளியிட்டு தானே. இதெல்லாம் வந்து சிபிஐ கட்டாயம் வாங்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சிடும் அப்ப யாரு குற்றவாளின்னு சொல்லிட்டு. இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்களா? ஏன் விஜய் தரப்புல இருந்து பாருங்க, எங்களோட ஒரிஜினல் வீடியோ இதை நாங்க கரெக்டா தான் வரும், இதெல்லாம் நடக்கவே இல்லை, பார்த்தா திட்டமிட்ட சதின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைகள சொல்றீங்களே தவிர ப்ரூஃப் எதனா இது வரைக்கும் வந்து சமர்ப்பிச்சுக்கிறாங்களா? சமர்ப்பிச்சுக்கிறாங்களா? இல்லங்க, சமர்ப்பிச்சதே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து முழு பொறுப்பு விஜய் மட்டும்தான். இதே நாங்க ஏன் திரும்ப சொல்றோம், 41 பேர் செத்துக்கிறாங்க, 9 குழந்தைகள் இறந்திருக்கு. மனசு பதறதாங்க செய்யும். ஏண்டா நீங்க கேட்பீங்க எத்தனை வாட்டி இதே பேசுவீங்க, ஏங்க முடியலங்க, இதுதாங்க பேசணும், இதுதான் பேசணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். இவெல்லாம் வந்தானா என்ன ஆகும், அப்ப இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு என்னென்ன பண்ணுவானுங்க அப்படின்றது சிந்திக்கணும். நாம சிந்திக்கிறதுக்காக தான் நாங்க கத்தின்னு இருக்கோம். எனக்கு என்னங்க இது, எனக்கு இப்படி இருக்கிறாங்க. நேத்து கூட பாக்குறேன் சோசியல் மீடியால ஐ சப்போர்ட் விஜய் தான் போடுறான். விஜய் சந்தோஷமா இருக்கும் போஸ்ட் போட்டு இருக்கான். கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டான். டே என்னடா பண்ணாரு உங்க தலைவர், என்னடா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அரசு தாங்க முதல்ல வந்து உதவி பண்ணுச்சு, அரசு தான் ஓடி வந்து உதவி பண்ணுச்சு. அடுத்த நாளே போய் எல்லார் வீட்டுல 10 லட்சம் இறந்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இவர் 20 நாள் கழிச்சு கொடுக்குறாரு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சு இவனா உடனே தூக்கி 20 லட்சம் ரூபாய் கொடுத்துறாரா? அதை வந்து யாருமே வந்து இது வந்து ஏன் 20 நாள் கழிச்சு கொடுத்தாரு, விஜய் ஏன் உன்ன வந்து போய் பார்க்கவே இல்லை, விஜய் ஏன் உன்ன போய் பார்க்கவே இல்லை, இதுல யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எனக்கு புரியல. அவர் சொல்றாரு, நேத்து கூட வந்து போட்டிருக்காரு, கண்டிப்பா நான் அவங்க சந்திப்பேன், பர்மிஷன் கிடைக்கல, பர்மிஷன் வாங்கிட்டு சொல்றேன்றாரு. பர்மிஷன் ஏன் தரணும்? என்னங்க இது? அப்ப 41 பேர் ஒரு இடத்த வர வச்சு நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்க அந்த ஊர்ல, அதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க போறான். உங்களை யார் தடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கொடுக்காம இருக்கு யாருங்க அது? இதை பார்க்கறதுக்கு வரமாட்டாரு. இன்னும் தாவேக்கனர் முன்னாடி வந்து பேச மாட்டானுங்க. இன்னமும் அரசை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன நடக்குது? இது கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அது ஏன் பொதுமக்களாக நீங்க வந்து சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்களா ஏன் விஜய் பண்றாருன்னு சொல்லிட்டு? இன்னும் விஜய்க்கு முட்டு கொடுத்துருந்தா எப்படி? இது நல்ல நாளுங்க. நல்ல நாள்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு மனநிலையில இருக்கிறோம். விஜய் வந்ததுல இருந்தா வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே தெரியுறாங்க, இந்த மாதிரி கொடூரமான தாய்கள்லாம் வெளியே தெரியுறாங்க. இது கொடூரமான தாய் தான் இவங்களாம். நீங்க எல்லாம் சிந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். நாங்க சொல்ற விஷயத்த எங்க வீடியோக்களை வந்து நீங்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல நாங்க சொன்ன விஷயத்துல நீங்க பதிவு பண்ணாலே கண்டிப்பா வந்து மாற்றம் வரங்க. அது நாங்க அதனாலதான் கத்திட்டு இருக்கோம். இந்த ஜெனரேஷனை மாற்றணும். இந்த விஜய் கிட்ட இருந்து இந்த தமிழோட காப்பாத்துறது தான் இந்த ரோஸ்ட் பிரஸோட கடமை தான். நன்றி, வணக்கம்.